நேத்து கேப்டன் சேலஞ்ச் 1ல போட்டியாளர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சவாலை ஏத்துக்கிட்டு 1-on-1 பேட்டில்ல மோதினாங்க. அதுல சில டீம்ஸ் செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போனாங்க. சில டீம்ஸ் டேஞ்சர் ஜோன்ல வைக்கப்பட்டாங்க. கேப்டன் சேலஞ்ச் 1 ரவுண்டோட கடைசி நாளான இன்னைக்கு வெற்றி முத்திரையை பதிச்சு தங்களோட கேப்டன்ஸ்க்கு பெருமை சேர்ப்போம்னு சொல்லி நடன போர்க்களத்துல மோதிக்க போட்டியாளர்கள் தயாரா இருக்காங்க. Next captain, who is going to challenge? Master, 06 இறக்குற மாஸ்டர். 06. ஆக்சுவலாக இப்போ என் டீமில் வந்து இவங்களும் ஒன் ஆஃப் த டஃப் கண்டஸ்டன் மாஸ்டர். அதாவது நார்மலாக டான்ஸ் வந்து ஆடிப்போம், கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு இவங்களை சூஸ் பண்ணேன். கேப்டன் சாண்டியின் சேலஞ்சை முறியடிக்க போகும் கேப்டன் யார்? நான் எடுத்துக்கிறேன். Yeah. Okay, Jeffrey. Yeah, come on. Equip. அவங்களும் வந்துட்டு லேஸ் லெட்னு சூப்பர் டீம் மாஸ்டர். அவங்க வந்து டஃப். எது டஃப்னு பார்த்துருவோமே. நான் கெஸ் பண்ணுறேன் அல்வா எனக்கு தான்ட்டு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யார் ஆடுறீங்க? யா, அவங்களுடைய ப்ளஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து டட்டிங் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் சாங் மிக்சிங் வந்து அவங்களோட நல்லாயிருக்கும். ஆனால் இந்த டைம் அதே மாதிரி பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் அவங்களுடைய மைனஸாக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். கியூப் ஆல் ஸ்டைல் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லைக் ஆல் ஸ்டைல்னு பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லா ஸ்டைல்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பட் என்ன ஒரே ஒரு மைனஸ் தான், அவங்க ரெஜிஸ்டர் தான் அந்த மாதிரி பர்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க டெக்னிக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தோணுது. Team Sandys 06 versus Team Jeffries. Equip all style. Money, 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 money. Money is always ultimate. A lot of dancing was there. But அந்த dancing எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது இதுதான் இப்போ கொஸ்டின். பார்த்துருவோம். அடுத்த டீமையும் பார்த்ததுக்கப்புறம் we'll take a call. Okay? All the best. Thank you, Master. 06. Music.
லாட் ஆஃப் சேஞ்ச் ஓவர் இன் யுவர் மியூசிக். அதாவது மியூசிக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறது நல்லா கிளியராக தெரியுது. தேங்க்யூ சார். ஓகே, இட் இஸ் சச் அ சிம்பிள் திங். யூ ஆர் ஜஸ்ட் பிளேயிங் அரவுண்ட் வித் யுவர் ஹேண்ட்ஸ். how much it will impress the audience and me-ங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் பிகமிங் வெரி சிம்பிள். பட் உங்கள் 3 பேரோட ஸ்ட்ரென்த்தும் அதான் நினைக்கிறேன். பேசுகிறேன், ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக லாஸ்ட் ரவுண்ட் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பிளாக் அண்ட் ஒயிட் இதில். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி டட்டிங் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஜிப்ஷியன் ஸ்கல்ப்சர்ஸ் அதோட போசஸ் அதுலேருந்து தான் அதை டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணி டட்டிங்னு ஒரு மேட்ரு வந்தது. ஸோ அதை எடுத்து பண்ணலாம் சார், அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அது வந்து அந்த ஸ்கல்ச்சர்ஸ்லேருந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஒரு வாட்டியும் ரிசர்ச் பண்ணி ஏதோ ஒன்று சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. அந்த ரிசர்ச்சுங்கிறது காம்படிஷனில் என்ட்ரு ஆகும்போது அது எந்த அளவுக்கு அந்த ரிசர்ச் வெற்றி ஆகுதுங்கிறது தான் பார்க்கணும். புரியுதுங்களா? ஓகே, வாட் எவர் இட் இஸ், எனக்கு இம்ப்ரெஸ் ஆகும், ஆடியன்ஸும் லைக் பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே தென். பட் யூ ஒர்க் ஹார்ட், ரிசர்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த டீமையும் கூப்பிட்டுருங்க. இவங்க என்ன சொன்னாங்க ஃபைனல்ல? மணி இஸ் தி அல்டிமேட். மணி இஸ் அல்டிமேட்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டீங்க. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ராபரி பண்ணிட்டு வந்த மாதிரி அந்த பண்ண காசு ஜாலியாக செலவு பண்ணுறோம், அதான் சார், வேறு எதுவும் இல்லை. அப்படியா? தூக்கி போட்டேன் இல்லை, அல்டிமேட்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி பண்ணலாமா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, பெஸ்ட் டீமை பார்த்துருவோமா? ஏன் மாஸ்டர்? அதாவது லைஃப்பில் உங்கள் இதில் அது மிஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதான் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்களே, பார்ப்போம். ஓகே ஓகே, ஆல் இந்த லெவலில் இந்த ஸ்டேஜில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது இது வந்து இட்ஸ் இன்சல்ட்டிங் டு டீம் ஜெஃப்ரி. இது ப்ராக்டிஸ் பண்ணி சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஆக்சுவலாக ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 2 தொடர்கிறது. நெக்ஸ்ட் கேப்டன் who is going to challenge? Jeffrey. Good. Master, Manikandan and Vansh Master, my team. I want them to challenge some other team, Master. Can I have them? Manikandan and Vansh. Manikandan and Vansh வந்து one of my favorite teams. Student master connection வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. They want to dance more. ஜெஃப்ரி சார், போட்டி என்று எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, என் டீமுக்கு தான். சக்தி ஏனா கம் ஹியர். மணிகன் வச்சு வந்து ஸ்டண்ட் வைஸு இந்த கண்டெம்பரரி வைஸ் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. சரி, அப்போ பிளான் பண்ணது ஓகே, இவங்க கூட வந்து சக்தி ஏனா பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா டூயலில் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கப்பல் தான்.
எங்கள் 2 பேருக்குள்ள என்ன சிமிலாரிட்டினா both of them have the same style that is contemporary. So let's see, we hope and we will definitely give our best to win this battle round. அல்வாலாம் சொல்லியிருக்கேன்டா பழம் நழுவி பாடுற மாதிரி அல்வா வாயில தான் உனக்கு தான். எங்களோட கண்டெம்பரரி ஸ்டைல்லேருந்து வெளில வந்து ஒரு க்ரம்ப் ஸ்டைலில் எடுத்திருக்கோம். க்ரம்ப் ஸ்டைலில் ஆடிட்டுருக்கோம். இந்த வாட்டி ஒரு டஃப்பான காம்படிட்டாகவே கொடுப்போம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எங்கள் கேப்டன் வந்து எங்கள் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. அவரோட நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவோம். அவங்க ஸ்டைல் வந்து தூக்கி போட்டுறது, தூக்கி விசிறி அடிக்கிறது, தட் இஸ் த டைப் ஆஃப் ஸ்டைல். அவங்க அந்த ஜானரில் வந்திருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் தே டூ வெல். இந்த பேட்டில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் பார்ப்போம் ஃபைனல் என்ன ரிசல்ட். ஓகே, who will be the first? Manikandan and Vansh. Team Jeffries, Manikandan and Vansh versus Team Sandys, Shakti and Henna. சரித்திரத்தில் ஜெயிப்பவன் வீரன், அந்த சரித்திரத்தையே ஜெயிப்பவன் மாவீரன். இது ஒரு மாவீரனின் கதை. Today, I am going for a battle. A battle beyond human expectations. கூட்டோடு கருவருப்பேன், போரின் முடிவில் கூத்தாடி வழி ருசிப்பேன். பகை குற்றையில் என் எதிரினில் எதிரிகள் ஓடிப்படவே, இனி ஏதும் இல்லை வழிமுறை அழைத்திடவே. என் வீரம் முன்னே வேறறுத்து கொள்ளி வைக்குமே, தலைகள் சிதறும். இது பகைகளை அறுத்திடும் அறுபடை, சின்னத்தால் செருக்கை துடை. திசை எட்டும் நம் சேர் போக கூட்டமே, பறந்தோடிடும் வாட்டமே. இது சரித்திரம் படைத்திடும் கரும்படை, எழுந்தால் நொறுங்கும் தடை. வார் விட்டும் நம் காப்போம் மானமே, கை கூடிடும் காலமே. ஆடு களம் கை கூடிடும் காலமே, ஆடு களம் கை கூடிடும் காலமே. போராடினால் நாம் வெல்லலாம், வான்வீதியில் கால் வைக்கலாம். பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். I want first Sharif react. Not up to the mark. உங்கள் 2 பேத்துக்குள்ள கோஆர்டினேஷன் மிஸ் ஆச்சு. நீங்கள் உங்கள் அவுட் ஆஃப் த ஜானர் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றது வந்து இதில் தெளிவாக தெரிஞ்சுது. பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாமான்னு தோணுது. கோஆர்டினேஷனில் ஃபர்ஸ்ட்லேருந்தே இல்லை, டேக் ஆஃபே ராங். வாட் எவர் யூ ஹவ் டன் பிஃபோர் was far more better than what you have done today. Let's see the other team. Shakti Anna. என் பேர் சரவணன். எனக்கு 5 பசங்க. கிங் ஆஃப் டான்ஸ்லேருந்து சக்தி ஆடுறான். நான் சென்டரில் கூலி வேலை செஞ்சுருக்கிறேன். நான் ஒரு 25-30 வருஷமாக அங்கே போட்டுறாக்கிறேன். நான் காலையில் ஒரு 7 மணிக்கு வருவேன். காலையில் 7 மணிக்கு வந்தேன்னா சாயந்தரம் ஒரு 8-9 மணி 10 மணி அவன் வீட்டுக்கு போகிறது. காலி வலிக்கிறது, தலைமையில் தூக்கின்னு போகிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த கூலி வேலை செஞ்சு தான் 5 பசங்களை படிக்க வச்சேன். அதில் சக்தி சரியாக படிக்கலை. டான்ஸ் தான் அவனுக்கு உயிர் மூச்சு. சென்டரில் வந்து செல்லில் எல்லாருக்கிட்டே போட்டு காட்டுவேன், என் பையன் டான்ஸ் ஆடுறான், என் பையன் டான்ஸ் ஆடுறான். ரொம்ப சந்தோஷம்.
நான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இதுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். என் கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல. என் பையனுக்காவது கிடைக்கிட்டோம். என் பையன் சந்தோஷமாக வந்து கடவுள் புண்ணியத்தில் டான்ஸில் மேலும் மேலும் பெரிய ஆள் ஆகணும். நான் நைட்டு பகல இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாலும் எனக்கு உடம்புல தெம்புக்குது, மனசில் தெம்புக்குது. அவன் நல்லபடியாக இருக்கணும், டான்ஸில் நல்லா சாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக நான் வந்து என் அம்மா அப்பாவுக்கு எதுவும் பெருசாக எதுவுமே செஞ்சதில்லை. இந்த டான்ஸ் ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போய் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெருமை சேர்ப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறமாயங்கள் சில காயங்கள் உள்ளே, எது தீபங்கள் எது சாபங்கள் இங்கே. சதையை மீறி இதயம் பார்க்கும் மனிதம் எங்கும் இல்லையா? மனதை கீறி திருத்தி பார்க்க இது பிழையின் பிள்ளையா? Captains challenging another captain. There is one more captain left. So I always want to take அந்த கேப்டனோட ஒப்பீனியனும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். So I want Sharif to say something about this. The song selection theme is good. And அதுக்கு மேலே என்னன்னு தெரியல, பட் the competitionோட next level is not this. You miss out the steps. Lot of steps வந்து தெளிவாக இல்லை உங்களோட. ஆனால் சில இடத்துல தெளிவாக பண்ணீங்க, சில இடத்துல அதாவது ஒரு 50% வச்சுக்கலாம். மீதி 50% is completely dropping out. சொல்ல தெரியல, மெசேஜில் டான்ஸ் சொல்லுமா, டான்ஸில் மெசேஜ்னு அந்த டான்ஸிங் வாஸ் மிஸ்ஸிங் மோர். புரியுங்களா? மெசேஜ் சொல்ல போய் என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூ ஆர் லூசிங் தட். அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டெப்ஸ் ஆகட்டும், யூ வாண்ட் மோர் ஆஃப் டான்ஸிங். இன் தட் ஐ வாண்ட் யூ டு கிவ் யுவர் மெசேஜ். ஓகேங்களா? பட் யூ ஆர் கமிங் டு சே சம்திங் தட் இஸ் தேர், நோ டவுட் அபவுட் இட். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். லெட்ஸ் ஹோப். Okay, the best team gets selected. Can you call upon the other team, Jeffrey? Yeah, Manikandan and Vansh. Jeffrey has challenged Sandy. In the battle, yaar win panna porangan paapom. Okay? கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் மணிகண்டன் அண்ட் மஞ்ச் ஆர் ஒன் ஆஃப் மை ஸ்ட்ராங் டீம்ஸ். அவங்க வந்து டைரெக்டாக செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு டேஞ்சர் ஜோன். லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்ட்ரானியாக பண்ணுறப்போ இந்த தடவை ரொம்ப எதிர்பார்த்துட்டோம். பயங்கரமாக எதிர்பார்த்துன்னு நினச்சா அதே அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. சம்திங் ப்ராக்டிஸ் இல்லையான்னு தெரில. அதுதான் அவங்களோட வந்துட்டு மைனஸ் ஆயிடுச்சு. அவங்க மைனஸ் வந்து எங்களுக்கு ப்ளஸ் ஆச்சு. ஆல் தி பெஸ்ட். Manikandan and Vansh, you are a very good team. நல்ல டீம் நீங்கள். I think you are in danger zone. Let's hope
ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த கேப்டன் மை டீம் மாஸ்டர். ஓகே, குட். டீம் ஜெஃப்ரி வெளிய வாங்க. மாஸ்டர், என் டீம் வந்து பி ஸ்குவாட், அவங்களே ஏற்க போகிறேன் மாஸ்டர். அண்ட் ஹூஸ் கோயிங் டு டேக் தி சேலஞ்ச்? மாஸ்டர், நான் இந்த சேலஞ்சை ஏற்றுக்க விரும்புகிறேன் மாஸ்டர். சூப்பர். லேப் க்ரூ வந்து ஒரு கிட்ஸ் டீம் வச்சு அடித்தாங்களோ அதே மாதிரி இந்த டீமை ஒரு கிட்ஸ் டீம் வச்சு அடிக்க போகிறோம். ஏடிஎஸ் கிட்ஸ். ஷெரீஃப் மாஸ்டர் வந்து ஏடிஎஸ் கிட்ஸை இறக்கியிருக்காரு. எதிர்பார்க்கல, நிஜமாக எதிர்பார்க்கல. ஆனால் பயம் தான். பிகாஸ் அந்த ஏடிஎஸ் கிட்ஸ் வந்து தே ஆர் பவர் பேக் டீம். அவங்க வந்து ஷோமன்ஷிப் வந்து நிறையா பண்ணுவாங்க அண்ட் நல்லா ஆடுவாங்க. நம்ம பசங்க ஆடுற டீம். என்ன சார் பார்க்குறதுக்கு பல பலன்னு இருக்காங்க காஸ்டியூமில். இங்கே கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. பார்ப்போம். ஏடிஎஸ் கிட்ஸை நான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறேன் மாஸ்டர். ஸோ அவங்க ஃபஸ்ட் ஆடுவாங்க மாஸ்டர். ஆக்சுவலாக இட் வில் பி பெட்டர் இஃப் மை டீம் கோஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் உங்கள் டீம் வந்து கொஞ்சம் ஸ்மால் டீம், ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் லேட்டராக வந்தால் இல்லை பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் வேணா நீங்கள் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். யூஆர் ஓகே? யுவர் கிட்ஸ் ஆர் ரெடி? நோ ப்ராப்ளம். ஆல் தி பெஸ்ட் கிட்ஸ். கைஸ், ஆல் தி பெஸ்ட். எங்ககிட்ட என்ன ப்ளஸ்னால் நாங்கள் செலக்ட் பண்ணுற சாங், இந்த சாங்குக்கும் இப்படி டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜசுந்தரம் மாஸ்டர் எங்களை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ 2 பேருமே ஸ்ட்ராங்கான டீம் தான். அவங்கக்கிட்ட மைனஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆடுறவங்களாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவாங்க, அப்புறம் சிங்க் இருக்காது. பி ஸ்குவாடோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட ஐடியாஸ். அவங்க வந்து ஐடியாஸ் செம்மையாக பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ டஃப் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் டஃப் கொடுப்போம். ஏன்னா ஷெரீஃப் மாஸ்டர் டீமோட பேரை வந்து நாங்கள் பெருமைப்படுத்துவோம். இந்த ரவுண்டோட கோல்டன் டிக்கெட் நாங்கள் வாங்கணுன்ட்டு ஒரு வெறி இருக்குது. இந்த லெவலில் இந்த ஸ்டேஜில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது இது வந்து இட்ஸ் இன்சல்ட்டிங் டு டீம் ஜெஃப்ரி. இது ப்ராக்டிஸ் பண்ணி சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஆக்சுவலாக ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 2 தொடர்கிறது. Team Jeffrey B Squad versus Team Sheriffs ADS Ooty. Hello. நம்ம எடுத்தே இல்லையா? அட ஸ்டைலா இருப்பா. உதவின்னு கேட்டாக்கா அபார்ட்மெண்ட் ஆளு நைசா அப்பீட்டா வாரு போன சுவிட்ச் ஆஃப் செய்வாரு எவனுமே அழைக்காம குப்பங்க பாலு வந்து கூட நிப்பாரு எத்து வேலை பாப்பாரு இருந்தவெல்லாம் கல்லிஜா தக்கலை இருந்தவெல்லாம் கல்லிஜா ஒழிச்சதெல்லாம் நம்பாலே
ஃபஸ்ட்டு ஒரு கிளாப்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். அந்த குரூப்பாக ஆடும்போது யூ பீப்புள் ஆர் டெரிஃபிக். ஓகே, நல்ல எனர்ஜி. ஏதோ நடக்குது, என்னமோ நடக்குது, அந்த ஃபீல் கொடுத்துட்டீங்க. நிறைய அந்த ஃப்ளிப்ஸு அது இது பண்ணும்போது தேர் இஸ் நோ கோஆர்டினேஷன். ஒருத்தர் கீழே கொண்டு அப்புறம் தான் இன்னொருத்தர் வராரு, கோஆர்டினேஷன் இல்லை அதில். தட் இஸ் த ஒன்லி திங். ஓகே, பார்த்துருவோம் உங்கள் நெக்ஸ்ட் டீமை பார்த்துருவோம். ஓகே, பி ஸ்குவாட். My team master, அவங்க வந்து they are going to fight battle போட போறாங்க with our குட்டீஸ். அவங்க வந்து பவர் பேக்காக இருந்தாங்க, ஸோ கொஞ்சம் பயம் தான் இருக்குது. அவங்க எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியாது மாஸ்டர். தட் ஏடிஎஸ் கிட்ஸ், ஸோ இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு say whether we can. Thank you. Yeah, really. நீங்களே சொல்லிட்டீங்க. We have to appreciate each other's teams, master. It's that they are dancers. They may not be in my team, but they are dancers. They are performers. Super. Ana fight பண்ணுவோம் because this is a battle. பார்த்துடலாம். Ready, master? All the best. Super. Sound. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே പുഞ്ചിരി തഞ്ചി കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ പുഞ്ചിരി തഞ്ചി കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ जिया जले ना जले नैनो तले धुआं चले रात भर धुआं चले जानू ना सगीरी जिया जले जले Abhi, come in. I'm really sorry, master. அது வந்து எப்போ முடியும் தான் காத்திருந்தேன். And it was not a performance. இந்த லெவலில் இந்த ஸ்டேஜில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது இது வந்து this is very very bad. It's insulting to Team Jeffrey. And I just leave the floor open to comments. Master. இதில் வெரி இம்பார்ட்டண்ட் டீமோட முக்கியமான ஒரு என்ன தெரியுமா, இஃப் சம் கை லீவ்ஸ் த இது அவரை வந்து நீங்கள் ப்ளேமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வாட் எவர் இட் இஸ், இட் ஹேப்பன், வாட் கேன் யூ டூ? ஓகே, காம்படிஷனுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆச்சு? தட்ஸ் வேர் ஐ எம் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். தட் இஸ் பேட். லெட்ஸ் see. ADS kids.
கேப்டன்ஸ் இந்த பேட்டிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமான் சாண்டி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டி. நீங்கள் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களாடா? ஓகே, மாஸ்டர் சொன்னார் சில இடத்துல வந்து ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி மிஸ்டேக், பட் ஆனால் நீங்கள் அதை எப்படி பண்ணியிருக்கீங்க? ஓகே, நம்ம என்ன ஓகே அவர் மைனஸ் சொல்லிட்டா அந்த மைனஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, பட் அதை தான் இருந்தது உங்களுதுல பர்ஃபார்மன்ஸே இல்லை. ஒருத்தன் பிளாங்க் ஆகி வெளியே போகிறான், அவன் திருப்பி எதுக்கு அவனுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, திருப்பி வரப்போ திருப்பி தப்பு தான் ஆடுறான் அவன், திருப்பி வந்து திருப்பி தள்ளே கழிச்சுட்டு வர்றான். சரி அவன் தான் வரான்னு பார்த்தா இந்த பக்கம் டோட்டலாக அவுட் எல்லாருமே. இது ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே தெரியல. இது எனக்கு எல்லாருக்கும் கோஆர்டினேஷன் போச்சு, இன்க்ளூடிங் யூ பர்சன் வித் த மைக். இது ப்ராக்டிஸ் பண்ணி சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஆக்சுவலாக ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ்டா, சாரிடா. There were 2-3 things which you did that was fantastic, பட் இந்த இது வந்து அதை வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ADS is going to get selected, no doubt about it. இன்னும் வேற ரேஞ்சில் இருக்கணும் அடுத்தது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you master. ஓகே, thank you மா. Kings of dance, go now. Kings of dance, go now. Kings of dance. இப்போ நீங்க டேஞ்சர் ஜோனுக்கு போறீங்க. எல்லாருக்கும் ஹோப் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருந்தேன். லக்குன்னு ஒன்று இருந்தா நீங்க இருப்பீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். போகும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டாக தான் பண்ணோம். அவங்க டஃப் டீம் தான், நாங்களும் கான்ஃபிடென்ட்டாக போனோம். பட்டு இன்றைக்கி எங்கள் டே பேட் டேயாக இருந்திருக்கு. ஒரு பையன் பிளாங்க் ஆனதில் மிஸ் ஆயிடுச்சு. ரிஹர்சல் பண்ணும்போது நல்லா தான் பண்ணோம், பட் இப்போது என்னாச்சு தெரில, அப்படி பிளாங்க் ஆயிடுச்சு. எலிமினேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னு. ஹோப் ஃபார் தி பெஸ்ட். லக் இருந்தால் செலக்ட் ஆகும் சார் சொன்னார். மேபி லக் இருந்தால் செலக்ட் ஆகும். கேப்டன்ஸ் சேலஞ்ச் இதில் 1-on-1 பேட்டில் பண்ணி நம்ம சில பேரை வந்து டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளியிருக்கோம். அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கிற டீம்ஸை நம்ம பார்த்துருவோமா? பார்த்துக்கலாம் மாஸ்டர். ஓகே, இந்த வாரத்தோட டேஞ்சர் ஜோனில் இருக்கிற டீம்ஸ் ப்ளீஸ் கம் இன். Okay, the first team to be in the safe zone வந்து Manigandan and Vansh. இல்லை, நீங்கள் ஒரு நல்ல டீமாக வந்துட்டே இருந்தீங்க, பட் திஸ் டைம் நோ ஐ திங்க் பார்த்துக்கோங்க. ஓகே தான், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டீம் டு பி இன் த சேஃப் ஜோன். லேப் க்ரூ. ஸோ பார்த்துக்கோ, நல்லா இருக்கட்டும். ஓகே, பெட்டராக இருக்கட்டும், பெட்டர் ஐடியாவோடவங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் பயங்கரமாக ஆட போகிறாங்க, அது ஓகே. பட் அந்த ஆடுறது மீறி நம்ம எப்படி பீட் பண்ணோம். ஸோ கம் அப் வித் சம் ஐடியா, வாட் எவர் இட் இஸ். ஓகே then, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டீம் டு பி இன் த சேஃப் ஜோன். ஓகே, நெக்ஸ்ட் சேஃப் ஜோனில் இருக்கிற டீம் வந்து ஃப்ரீடம் 3. இப்போ டான்ஸ் எல்லாரும் ஆட போகிறாங்க. ஏன்னா எல்லார் மைண்ட்லேயும் ஓகே நம்ம சூப்பர் ஆடணும்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது வேறு எதுவும் ஸ்கோர் பண்ண போகிறோம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்து 2-3 டீமை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கோல்டன் டிக்கெட். அவங்க ஏன் செலக்ட் ஆனாங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி சின்னதாக அனலைஸ் பண்ணுங்கள். பட் யூ டூ யுவர் பெஸ்ட்.
ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் எப்போவுமே காம்படிஷன் வரும்போது. இல்லை அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், இந்த இதுக்கே போகக்கூடாது. ஓகேங்களா? ஓகே தென், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். டீம் ஜெஃப்ரியின் இந்த இரு போட்டியாளர்களில் அடுத்த நிலைக்கு செல்லப் போவது யார்? கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 2 தொடர்கிறது. காம்படிஷனில் அதுவும் எஸ்பெஷலி வென் யூ கம் டு அ டான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது சூப்பராக ஆடணும். ஓகேவா? அதுவும் இவ்வளோ தூரம் வந்துட்டுக்கப்புறம் அப்படி ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு வேயா இட்ஸ் அ குட் திங் ஒன்லி ஃபார் த டீம். எப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ தட் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் அ லாட்ங்கிறது ஒரு இது கிடைக்கும். அதனால் ஸோ இட்ஸ் பெட்டர் தட் வி ஹாவ் டு கோ இன் ஃபுல் ஸ்ட்ரென்த் நெக்ஸ்ட் டைம். ஓகே, இப்போது நீங்கள் 2 பேரில் ஒரு டீம் வந்து சேஃப் ஜோன் போகுது, இன்னொரு டீம் வந்து எலிமினேட் ஆக போகுது. ஓகே, it's for good only, I feel, because you can be much more stronger the next time. For that reason only I'm sending you, because unga overall performance na paakumbodhu vandu you are not to that mark only. So it's better you come as a tough team and give a competition next time. Okay, the team which is going to be eliminated is இன்று டீம் ஜெஃப்ரியின் இந்த இரு போட்டியாளர்களில் அடுத்த நிலைக்கு செல்லப் போவது யார்? இந்த போட்டியிலிருந்து வெளியேறப் போவது யார்? The team which is going to be eliminated is B squad. And you are in safe zone. Okay? You are as a team, you can be more stronger, more practice, more stronger. Okay, அது வந்து இந்த வாட்டி மிஸ் ஆச்சு, அதாவது உங்கள் நாள் கிடையாது இது. ஓகே, அதனால் வருத்தப்படாதீங்க. ஓகே, டேக் கேர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் பாய்ஸ். See you next time. Thank you. பி ஸ்குவாட் வந்து டேஞ்சர் ஜோன்லேருந்து சார் வந்து எலிமினேட் பண்ணிட்டார். அவங்கள கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் நல்ல டீம் அண்ட் நைஸ் பாய்ஸ், டேலண்டட் டீம், யூத்ஃபுல், எனர்ஜெட்டிக், அண்ட் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஐ தாட் தே வில் ட்ராவல் ஃபர்தர் வித் மீ. அவங்க ஸ்டோரி இன்றைக்கி வந்து எண்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள விடுறதுக்கு, பிகாஸ் அவங்க வந்து ஒன் ஆஃப் மை குட் டீம்ஸ். இதுக்கப்புறம் ஐ வில் நாட் பி ஏபிள் டு பேட்டில் another strong team. அவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ தட் இஸ் தி எண்ட் ஆஃப் பி ஸ்குவாட் இன் டீம் ஜெஃப்ரி அண்ட் ஆன் KOD2. கேப்டன்ஸ் சேலஞ்ச் 1. இந்த வார முடிவுல கேப்டன் ஷெரிஃப் டீம்ல 9 டீம்ஸ், கேப்டன் ஜெஃப்ரி டீம்ல 6 டீம்ஸ், கேப்டன் சாண்டி டீம்ல 6 டீம்ஸ் இடம் பிடிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம், பிக் பாஸ்ல இருந்து வந்திருக்காங்க, மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு புரிவள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். மையா மையா நிலாவை வண்ணம் பூசி. Let's take a Oppo selfie moment.